ஹாய் காய்ஸ், வி ஹோப் யூ ஆர் ஆல் டூயிங் கிரேட். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அண்ட் உணவால் ஏற்படக்கூடிய நோய்களை எப்படி தவிர்க்க வேண்டும், அதாவது ஃபுட் சேஃப்டி கைடன்ஸ். இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டில் சமையல் செய்பவர்களுக்கும் உணவகங்கள் மற்றும் உணவு தொழில்களில் வேலை செய்பவர்களுக்கும் முக்கியமானது. ஃபர்ஸ்ட், தனிப்பட்ட சுகாதாரம். உணவை கையாளும் முன் மற்றும் கழிவறையை பயன்படுத்திய பிறகு நம்மளுடைய கைகளை நன்றாக கழுவ வேண்டும். நகங்கள் குறுகியதாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். நமக்கு உடம்பு சரியில்லாத போது உணவு தயாரிக்கக்கூடாது. சுத்தமான உடை, கையுறை, தலைமுடி கவர்லாம் அணிஞ்சிருக்க வேண்டும். செகண்டு, சுத்தம் மற்றும் சுகாதார பராமரிப்பு. நம்ம கிச்சனில் இருக்க பாத்திரங்கள், கருவிகள் இது எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணீர் கூட சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். குப்பைகளை முறையாக அகற்ற வேண்டும். தேர்டு, மீன், இறைச்சி, முட்டை இது எல்லாத்தையும் நம்ம சமைத்த உணவுகளிலிருந்து தனியாக வச்சுருக்க வேண்டும். மற்றும் சமைத்த உணவுக்கும் கச்சா உணவுக்கும் வேறு வேறு கத்தி, கட்டிங் போர்டெலாம் யூஸ் பண்ணணும். ஃபோர்த்து, நம்மளுடைய ஃபுட்டில் நோய் ஏற்படுத்துகிற கிருமிகளை அழிக்கணுன்னா அதை சரியான வெப்பநிலையில் சமைக்க வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு கோழி 75 டிகிரி செல்சியஸ், அரைத்த இறைச்சி 70 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அலர்ஜி உணவுகளான பருப்பு, பால், முட்டை, குளூட்டன் போன்ற உணவுகளை அடையாளம் வைத்திருக்க வேண்டும். அண்ட் இந்த அலர்ஜி உணவுகளை மற்ற உணவுகளுடன் சேர்த்து வைக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற உணவால் ஏற்படுற அபாயங்கள் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை. இந்த பூஞ்சைலாம் உணவை விஷமாக்கும், வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தும், காய்ச்சல் போன்ற நோய்களை உண்டாக்கும். அதுவே கெமிக்கல் சைடு பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள், சுத்திகரிப்பு ரசாயனங்கள், அதிகமான உணவு சேர்க்கைகள்லாம் நீண்டகால உடல்நல பாதிப்புக்கு உள்ளாக்கும். இந்த மாதிரியான நோய்கள் ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அண்டு முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் உணவில் கவனம் செலுத்தணும். மீண்டும் மீண்டும் எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. அதைவிட நாம் சத்தான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். உணவின் பாதுகாப்பில் நம்மளுடைய மனித உயிரும் பாதுகாப்பு அடையும், நோய்களும் குறையும். இதே மாதிரியான ஹெல்த் ப்ரோக்ராம் அண்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் ஹெல்த்தை பெட்டராகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்க JN வெல்னஸ் சென்டரை காண்டாக்ட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.